சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க கோவிலுக்கு போன கோஷிகள்லாம் வீட்டுக்கு வந்துருதுக. இங்க பார்த்தா பூரணி அழுதுகிட்டு இருக்கத பார்த்ததும் மோகனா பதட்டப்பட்டுட்டு, ஐயோ பூரணி என்னாச்சு, பூரணி ஏன் பூரணி இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கு. இங்க சாவித்திரியும் ஈஸ்வரியும், ஏய் என்னாச்சுன்னு சொல்லுடி, எதுக்குடி இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்துட்ட அப்பத்தாவுக்குன்னு சொல்லிட்டு பூரணி பார்த்தா தயங்கி தயங்கி, என்னடியா ஆச்சு அத்தைக்கு, என்னடியா ஆச்சுன்னு மோகனா கேட்கவும், அம்மாவுக்கு என்னடியா ஆச்சுன்னு சாவித்திரியும் பதட்டப்பட்டுட்டு கேட்டுட்ருக்காங்க. அது வந்து அப்பத்தாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு அத்தை, அப்பத்தாவுக்கு நெஞ்சு வலி வந்ததால் சேது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு, கூட தமிழும் போயிருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு பூரணி அழுதுகிட்டே சொல்லுது. இதை கேட்கவும் மோகனாவுக்கு பகீர்னு ஆயிடுது. என்னடி சொல்கிற, அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், இந்த சாவித்திரியும் ஈஸ்வரியும், ஐயையோ எந்த ஹாஸ்பிட்டலுக்குடி, என்ன ஏதும் சொன்னாங்களா, ஃபோன் எதுவும் பண்ணினாங்களான்னு சொல்லிட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் பதட்டப்பட்டுட்டு கேட்டுட்ருக்காங்க. இன்னும் எந்த ஃபோனும் வரல அத்தை, ஹாஸ்பிட்டலுக்கு சேது கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு, எனக்கும் எந்த ஃபோனும் பண்ணலை, நான் ஃபோன் பண்ணினாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பூரணி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்னடி சொல்கிற, அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவங்க போய் எவ்வளோ நேரண்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து அத்தை கொஞ்ச நேரத்தான் ஆச்சு, கொஞ்ச நேரம் இருக்கும், நீங்கள் கோவிலுக்கு போன கொஞ்ச நேரத்தில் தான் அத்தை நல்லா தான் உட்காந்துருந்தாங்க, திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க, உடனே சேது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அத்தைன்னு சொல்லிட்டு பார்த்தா பூரணி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்கவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பதட்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சேது தமிழையும் பாட்டியையும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இதை பார்த்ததும், ஐயோ அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு சாவித்திரி பதட்டப்பட்டுட்டு ஓடுது. ஏண்டி எனக்கு என்னடி, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லவும், என்னம்மா சொல்கிற, உனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு இப்போ தான் பூரணி சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ நல்லா தான் இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. சாவித்திரி கேட்கவும், ஆமாண்டி எனக்கு நெஞ்சு வலி தான், நெஞ்சு எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சா, சரின்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் நார்மலான நெஞ்சு வலிதான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்லவும், நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன், இங்கே பூரணி வேற அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததும் நாங்களெல்லாம் பதட்டப்பட்டுட்டோன்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அத்தை உங்களுக்கு பரவாயில்லையா அத்தைன்னு சொல்லிட்டு மோகனா கேட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் பரவாயில்லை, நீங்கள் எல்லாம் போங்க, சரி நீங்கள் எல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்பத்தான் கேட்டுட்ருக்கு. நாங்கள்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அத்தைன்னு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கு. தமிழும் பார்த்தா நல்லபடியாக பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்துடுது. இங்கே பார்த்தா இந்த தாமரையும் சாவித்திரியும் பேசிக்கிட்டுதாங்க. ஏமா எனக்கு இந்த கிழவி மேலே சந்தேகமாகவே இருக்குது, நம்ம எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்திடுச்சு, இப்போ என்னன்னா கிழவிக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுது, ஆனால் கிழவி முகத்தை பார்த்தா எதுவுமே தெரியல, கூடவே இந்த தமிழும் போயிருக்கா, சேது மாமாவும் வேற போயிருக்காங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குமான்னு சொல்லிட்டு இங்கே தாமரை சொல்லுது. அதான் தாமரை எனக்கும் சந்தேகமாக இருக்குது, கிழவியோட போக்கே சரியில்லை, காலையில் எல்லாத்தையும் விரட்டி விடுறதுலையே குறியாக இருந்துச்சு, இப்போ என்னென்னா கிழவி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, முகத்தை பார்த்தாலே தெரியுது, நெஞ்சு வலி வந்தால் கிழவி முகம் இப்படியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ராஜாங்கமும் வீட்டுக்கு வந்துருதாரு. ராஜாங்கம் வந்து மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, மோகனா இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதாமல் இருந்தவங்களுக்கும் 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்களுக்கும் மறுபடியும் பரீட்சை ஆரம்பிச்சிருக்கு, இன்றைக்கி நான் தான் போய் பரீட்சையை தொடங்கி வச்சேன், அவங்களுக்கெல்லாம் நான் தான் போயிட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்கவும் தான் தாமரைக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இவ வேற படிக்கணும்னு சொல்லிட்டு புத்தகத்தெல்லாம் வச்சுருந்தா, நாம் வேற புத்தகத்தெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிட்டோம், இவ காலையிலேயே அப்பத்தாவை கூட்டிகிட்டு வெளியே வேற போயிருக்கிறா, கிழவி எங்களையும் வேற வெளியே அனுப்பி விட்டுருக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தாமரை நினச்சிக்கிட்டு இருக்கு. இதை வேகமாக போயிட்டு சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏம்மா இவ 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போயிருப்பாளோன்னு சந்தேகமாக இருக்குமா,
காலையில் கிளவிய பார்த்தா எல்லாத்தையும் விரட்டி விட்டுருச்சு. இங்கிட்டு பார்த்தா ராஜாங்க மாமாவும் வெளியே போயிட்டாரு. அந்த தமிழையும் நாம் கோயிலுக்கு கூப்பிட்டோம். கிளவி என்னன்னா அவள் வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்லிடுச்சு. எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குமா, இவ என்னவோ 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போயிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லவும், இருக்கலாம் தாமரை, ஏற்கனவே பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு வேற இருந்தா, சேது வேற ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹால் டிக்கெட்டெல்லாம் வாங்கி கொடுத்தான். இதை எப்படியாவது கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.